கோட் திரைப்படத்துல சிவகார்த்திகேயனோட கையில தளபதி விஜய் அவர்கள் துப்பாக்கியை கொடுத்தாரு. துப்பாக்கியை கொடுத்த நேரம் வசூல் ரீதியா தளபதி விஜய் அவர்களே போட்டு தள்ளி இருக்காரு அப்படிங்கறதா உண்மை. எஸ், மாஸ்டர் திரைப்படத்தோட வசூலையுமே அமரன் திரைப்படத்தோட வசூலானது முறியடிச்சிருக்கு. என்ன நடந்திருக்கு அப்படின்றத பத்தி டீடைலா பார்க்கலாம். நடிகர் சிவகார்த்திகேயனோட திரை வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத திரைப்படமா மாறி இருக்கு அமரன். வெளியான முதல் 3 நாட்கள்லயே உலக அளவுல 100 கோடி வசூல் செஞ்சிருந்தது. இப்ப படம் வெளியாகி 10 நாட்களுக்கு மேல ஆகியிருக்கு. இப்பவே 200 கோடி வசூல தாண்டி சாதனை படைச்சிருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா முன்னணி நடிகர்களோட வசூல் சாதனையுமே அமரன் திரைப்படமானது முறியடிச்சுக்கிட்டு இருக்கு. முதல் 10 நாட்களே அமரன் திரைப்படம் 210 கோடி வரைக்கும் வசூல் செஞ்சிருந்தது. ஆல்ரெடி தல அஜித் அவர்களுடைய துணிவு படத்தோட வசூல் சாதனையை முறியடிச்சிருந்தது. இப்ப தளபதி விஜய் அவர்களுடைய மாஸ்டர் திரைப்படத்தோட வசூல் சாதனையுமே முறியடிச்சிருக்கு அமரன் திரைப்படம். கொரோனா காலத்துல வெளிவந்த தளபதி விஜய் அவர்களுடைய மாஸ்டர் திரைப்படமானது உலக அளவுல மொத்தமா 235 கோடி வரைக்கும் வசூல் செஞ்சிருந்தது. இந்த நிலையில தான் சிவகார்த்திகேயனோட அமரன் திரைப்படமானது 11 நாட்கள்லயே 242 கோடி வரைக்கும் வசூல் செஞ்சிருக்கு. தொடர்ந்து வசூல் சாதனை படைச்சிட்டு இருக்க அமரன் திரைப்படமானது கண்டிப்பா இந்த வார இறுதிக்குள்ளேயே 300 கோடி வசூல் செஞ்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணு இல்ல அப்படின்னு சொல்லி சினிமா வட்டாரங்கள் கருத்து தெரிவிச்சிட்டு இருக்காங்க. தமிழ் திரையுலகில் தீபாவளி ரேஸ்ல மொத்தமா 4 திரைப்படங்கள் வெளியாகி இருந்துச்சு. சிவகார்த்திகேயன் நடிப்புல அமரன் திரைப்படமும், துல்கர் சல்மான் நடிப்புல லக்கி பாஸ்கர் திரைப்படமும், நடிகர் கவின் நடிப்புல பிளடி பெக்கர் திரைப்படமும், ஜெயம் ரவியோட பிரதர் திரைப்படமும் வெளியாகி இருந்துச்சு. ஆனா வசூல் ரீதியா வெற்றி கிடைச்சது அப்படின்னு பார்த்தோம்னா அமரன் திரைப்படம் தான். இதே வேளையில லக்கி பாஸ்கர் திரைப்படத்துக்குமே பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வந்துகிட்டு இருக்க காரணத்தினால அந்த படத்திற்கான கூட்டமுமே கொஞ்சம் கொஞ்சமா அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு. அந்த படமும் வசூல் ரீதியா மிகப்பெரிய அளவுல வசூல் சாதனை படைச்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயம். சரி, ஓகே, நீங்களும் மக்களோட கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. தீபாவளிக்கு வெளியான 4 திரைப்படங்கள்ல இருந்து உங்களுக்கு எந்த திரைப்படம் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ற உங்களோட கருத்துக்களை